ஹாய் ஆல், எல்லாருக்கும் என்னோட அன்பான வணக்கங்கள். இதை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்நாக்ஸ் ஒன்று செய்திருக்கிறேன். இந்த க்ரீமோடு சேர்த்து சாப்பிட்ற மாதிரி ஈவினிங்கில் சாப்பிட்றதுக்கு இது நல்லாயிருக்கும். இது எப்படி செய்திருக்கிறேன்னு சொல்லி நான் காட்டுறேன். இந்த ரெசிபிக்கு வந்து நான் 1 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணுறேன். மற்றது இந்த கப்பில் தான் நான் மெஷர்மெண்ட் எடுத்துருக்கிறேன். இந்த கப்பில் 1/2 கப் தண்ணி பண்ணிட்டு அதே அளவுக்கு 1/2 கப் மாவும் எடுத்திருக்கிறேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டுட்டு இப்போ நாங்கள் இதை பாயில் பண்ண போகிறோம். நீங்கள் நல்லா கொதிச்சு வந்திருக்குது. இப்போ நாங்கள் அதை ஆஃப் பண்ணுவோம். ஆஃப் பண்ணி போட்டு கீழே இறக்கி வச்சுட்டு இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இப்படி ஆட் பண்ணிக்கொள்வோம். இது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். நல்லா ஆறிட்டுது. ஆறினதுக்கு பிறகு ஒரு முட்டை இதோட சேர்த்துக்கொள்ளுவோம். நான் அந்த முட்டையும் சேர்த்து இப்படி ஆட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கிறேன். இப்போ இப்படி ஒரு பைப்பிங் பேக் எடுப்பேன். கேக் ஐசிங் போடுற பைப்பிங் பேக் எடுப்பேன். இதுக்குள்ளே நான் போட போகிறேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும்போது இதை கத்திரிக்கோலால் இப்படி வெட்டி வெட்டி விடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த மாதிரி பொரிச்சு எடுத்துட்டேன். இப்போ இதுக்குள்ளே கொஞ்சமாக பவுடர் பண்ண சுகர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அந்த க்ரீமுக்கானது நான் அப்படியே ரெடி பண்ணுறேன்னு காட்டுறேன். இது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்துட்டு இதை கொஞ்சம் பீட் பண்ணுவோம். வந்து கொஞ்சம் நேரம் ஒரு 2-3 நிமிஷம் பீட் பண்ணியிருக்கிறேன். இது வந்து சுகர் பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் இதில் சேர்த்து திருப்பியும் பீட் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா இது ஒரு 1/4 கப் அளவு சுகர் இதுக்கு போதுமான அளவாக இருக்குது. இதுக்குள்ள ஒரு 2 ஸ்பூன் அளவு நான் காய்ச்சின பசுப்பால் விடுறேன். அதோட கொஞ்சம் வெனிலா, க்ரீம் ரெடி ஆயிட்டுது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்க, செய்து பாருங்க. இந்த மாதிரி இன்னும் ஒரு வீடியோவோடு உங்கள்கிட்ட சந்திக்கிறேன். நன்றி.